நல்லது கெட்டது அந்த பதிவோட 2ஆம் பகுதி. இது கெட்டதுக்கான ஒரு எக்ஸாம்பிளுங்க. இதே தான் ஒரே ஒரு சின்ன கெட்டது கூட செய்யாதடான்னு பெரியவங்க சொல்லிட்டு போனது காரணம் இதுதான். முதல்ல ஒரு ₹5 ஏமாற்றும். எப்படின்னா, இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு வியாபாரம் பண்ணுறீங்கன்னா ₹2 தான் லாபம் வைக்கணும்னா அன்றைக்கி நீங்கள் ₹8 லாபம் வச்சு விற்பீங்க. ஒரு ₹6 ஏமாற்றுவீங்க. கேட்டால் அதுக்கு ஒரு விளக்கம் வியாக்கியானம் கொடுப்பீங்க. ஓகே, ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுப்பீங்க. ஏன் எல்லாரும் செய்கிறது தானே இதுதான்னு. ஓகே, அடுத்தது இன்னும் கொஞ்சம் இதில் அடுத்தது நீங்கள் ஏதாவது பொருள் விற்கிறீங்கன்னா அதில் கலப்படத்தை பண்ண ஆரம்பிப்பீங்க. இன்னும் கொஞ்சம் கொள்ள லாபம் வரட்டுமேன்னு. 2வது நச்சுத்தன்மையை ஆட் பண்ண ஆரம்பிப்பீங்க. பரவாயில்ல, இதில் போய் என்ன இருக்குது, எல்லாரும் பண்ணது தான். நீங்கள் கேட்க வர கேள்வி தான். இதுக்கப்புறமா உங்களை கூட பிறந்தவங்களுக்கு துரோகம் பண்ண ஆரம்பிப்பீங்க. சொத்துக்களை ஏமாற்றி பண்ணுவீங்க. அப்புறம் உங்களுக்கு வந்த வாழ்க்கை துணைக்கு துரோகம் பண்ண ஆரம்பிப்பீங்க. கடைசியாக நீங்கள் பெற்றது இவங்கெல்லாம் கூட வேறு ஒரு ரிலேஷன் மூலமாக வந்தவங்க. ஓகே, நீங்கள் பெற்றது உங்கள் மூலமாக வந்ததுக்கே துரோகம் பண்ணுவீங்க. கழுத்தறுத்து கூட கொள்ளுவீங்க.